பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த டிசம்பர் மாதம் காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 1 யோவான் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், மேலும் நான் புதிய கற்பனையும் உங்களுக்கு எழுதுகிறேன், இது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யாய் இருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. இந்த புதிய மாதம் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார், இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளையும் ஆண்டவர் அகற்றி போடுவார். கடந்த 11 மாதமும் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ நெருக்கங்கள், வேதனைகள், துன்பங்கள், போராட்டங்கள், இவைகள் நம்முடைய இருளின் அனுபவத்தோடு கூட நாம் கடந்து வந்திருக்கலாம். இந்த 12வது மாதத்தில் இந்த 1ஆம் தேதி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளையும் ஆண்டவர் அகற்றி போட்டு ஒரு நல்ல ஒரு மெய்யான ஒளியை நம்முடைய வாழ்க்கையில் பிரகாசிக்க பண்ண போகிறார். ஆமென். அந்த மெய்யான ஒளி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வேதம் சொல்லுகிறது, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அல்லேலூயா. ஜனங்கள் இருளில் வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சமாக இருக்கிற இயேசுவை அறிந்து கொண்டார்கள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எத்தனையோ மக்கள் இருளுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், பயங்கரமான பாவத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வெளிச்சத்தை பார்க்க முடியாமல் எத்தனையோ ஜனங்கள் இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் இருளுக்குள் வசித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஜனங்கள் வெளிச்சத்துக்குள் வருவார்களாக, மெய்யான ஒளியாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை தரிசிப்பார்களாக. அதற்காக நாம் ஒவ்வொருத்தரும் நாம் ஜெபிக்க வேண்டும். சங்கீதக்காரன் தாவீது, நீங்கள் வாஸ்து பார்த்தீங்க, சங்கீதம் 18:28 வாஸ்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று சொல்லுகிறார். ஆமென். தாவீதுடைய வாழ்க்கையில் இருளான பகுதிகள் இருந்தது. அநேக காலங்களில் தாவீது பார்த்திங்கன்னா இருளுக்குள் வாழ்ந்து வந்தார். பலவிதமான நெருக்கங்கள், போராட்டங்கள், துன்பங்கள், அதெல்லாம் அவர் இருளாக ஒப்பு கொடுக்கிறார். பாடுகள், அவருக்கு வந்த பிரச்சனைகள், அவருக்கு வந்த நெருக்கங்கள், இது எல்லாமே இருளாக எண்ணுகிறார். அந்த இருளை என் தேவன் வெளிச்சமாய் மாற்றினார் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு இறை வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் கடன் பாரங்கள் இருக்கலாம், வியாதிகள் இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், தவிப்புகளோடு கூட இருக்கலாம், எல்லாவற்றையும் இழந்து போய் நிற்கலாம். கவலைப்படாதிருங்க. இந்த இருளை ஆண்டவர் மாற்றி ஒரு நல்ல ஒரு மெய்யான ஒளியை உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார். நீங்கள் பிரகாசிக்க போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருள் எல்லாம் மாறப்போகிறது. இருள் மாறி நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு பிரகாசிக்கிற, ஒரு எரிந்து பிரகாசிக்கிற விளக்கை போல மாறப்போகிறீங்க. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவானை குறித்து சொல்லும்போது, யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கை போல இருந்தான். அந்த இருள் மாறி ஒரு எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு எப்படி இருக்குமோ அப்படி ஆண்டவர் இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களையும் என்னை வைப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். தொடர்ந்து